நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலே காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை நாம் எல்லாரும் ஆராதித்து இந்த வேளையிலே ஜபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடி ஹல்லேலூயா ஜீசஸ் நன்றி ஆவியானவரே. எல்லா கர்த்தருடைய பார்க்கிறேன், எல்லா கர்த்தருடைய கரங்கள் மேல வைத்து கண்களை மூடி மாறோடு அனைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே மாறோடு அனைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே ஒரு தாது போல்
சந்தித்த போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்கின்றீர். உள்ளத்துக்குள் என்னை மறந்தீரே, மறுதல் எனக்கு தந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உயர்த்தி வைத்தீரே. இயேசுவே, இயேசுவே. ஆண்டவர் இந்த நல்ல நேரத்துக்காக சொல்லியிருக்கிறோம். நீங்க பக்தியில் பேசி உடைந்து போய் நொந்து போயிருக்கிற உள்ளங்களை கர்த்தர் ஆற்றி தேற்றி ஆண்டவரே வாழ்க்கையில பல இழப்புகளை சந்தித்து பல போராட்டங்களை நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கான நேரத்தில் செபிக்கிறோம். அப்பா, கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணீர் யாவையும் துடைப்பீராக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் பேராலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதத்திலிருந்து வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். இன்றைக்கு தேவன் செய்யும் தலைப்பு, நீ அனாதை அல்ல. நீ ஒரு அனாதை அல்ல. பல நேரங்களிலே நீ சொல்லுகிறாயே, என் வாழ்க்கையில எனக்கு யாருமே இல்லை, நான் தனிமையில வாழ்கிறேன், என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, என்னை கண்டு கொள்ள ஒருவரும் இல்லை, என்னை ஆதரிக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி பல நேரங்களில் கேட்கிறியே, பல நேரங்களில் பார்க்கிறியே. கொஞ்சமாவது உனக்கு உணர்வு இருக்குதா? ஆண்டவர் இன்றைக்கு பல நேரங்களிலே நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்பது தெரியுமா? நான் உன்னை தாயின் வயிற்றிலிருந்து உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். அருமையான தேவ மனுஷன் தாவீது சொல்லுகிறார், என் தாயின் கருவில் உருவாகும் முன்னே என் தாயின் கருவை கண்டது. வேதம் தெளிவாய் சொல்கிறது, உன்னை நான் திக்கற்றனாய் விடேன். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நம்மோடு பேசுகிறவர்கள் நம்மோடு பேசாத போகும்போது, நம்மோடு வாழ்கிறவர்கள் நம்ம விட்டு பிரிந்து போன போது நாம் அழுகிற ஒரே ஒரு காரியம், ஐயோ என்னை விட்டு விட்டாங்க, நான் இத்தனை வருஷம் வாழ்ந்தேன், இவரோடு இத்தனை வருஷம் நான் என் வாழ்க்கையை நடத்தினேன், என்னுடைய பார்ட்னராக இருந்தாரே, இன்றைக்கு அந்த வாழ்க்கை முடிந்து விட்டதே. நான் சொல்றேன், எத்தனை உறவுகள் முடியலாம், எத்தனை மனிதர்கள் நம்மோடு பழகினவர்கள் கூட வாழ்ந்தவர்கள் நம்மை மறந்து போடலாம். ஆனால் வேதம் சொல்வது, உன்னையும் என்னையும் தாயின் கருவிலே உருவாக்குவதே அறிந்து கொண்டவர் உங்களை எந்த சூழ்நிலையும் எந்த பிரச்சனையும் உங்களை கட்ட கைவிட மாட்டான். சொல்லணும். பிரச்சனை வரும்போது நம்மோடு இருக்கிறவர்கள் ஓடி போவாங்க. நம்மோடு பாசத்தோடு இருந்தவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு வியாதி வரும்போது நம்ம வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இதை பார்த்துக் கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவ்வளோ ஒரு நீங்கள் ரொம்ப ரொம்ப கவலையோடு பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பெண்களுடைய பிள்ளையை ஓராக்கி வைக்கிறது எனக்கு ஆதரவாக சொல்லி கண்ணியோடு இருக்கிற இந்த காலத்தை கட்ட சொல்றாரு, உங்களை யார் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. வாசிக்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து
வைத்து ஆகாருடைய தொழில்களை வைத்தான். பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார். துருத்தில் இருந்த தண்ணீரும் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி வனாந்தரத்திலே அழைத்து திரிந்து அழுத போது நம்ம கூட இருந்த எல்லாரும் நம்மை ஒரு குறிப்பிட்ட காலம் நம்மை பயன்படுத்தி நம்மோடு வாழ்ந்து நம்மை பிரித்து அனுப்பிட்டார்களே. இந்த வனாந்தரங்களை யாருமே நான் ஒரு அனாதை என்று சொல்லி அழுதான். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பல நேரங்களிலே ஆளுமை போடலாம் உறவை விட்டு நாம் வெளிவரும் போது நமக்கு யாருமே இல்லை. நான் ஒரு அனாதை என்று சொல்லி அழுத போது ஆகாருடைய சத்தத்திற்கும் பிள்ளையின் சத்தத்திற்கும் தட்ட பதில் கொடுத்தார். அதை சொல்ல வேண்டும். இன்றைக்கு மறுபடி சொல்றேன். இன்றைக்கு தேவ செய்தி தலைப்பு, நீ அனாதை அல்ல, நீ கைவிடப்பட்டவன் அல்ல, நீ புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல, நீ ஒதுக்கப்பட்டவன் அல்ல, நீ யாரும் என்று இல்ல. உனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் உன்னை விசாரிப்பார், உன்னை நடத்துவார். எத்தனை சொல்ல வேண்டும். எங்களோட சில பாடல் பாடலாம். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க சொல்லுகிறார், உன்னையும் பேசுகிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். யாரையும் என்று முன்னே ஒதுக்கி வைப்பார்கள், வேதாத வார்த்தைகளை புண்படுத்துவார்கள். யாரையும் என்று முன்னே ஒதுக்கி வைப்பார்கள், வேதாத வார்த்தைகளை புண்படுத்துவார்கள். உன்னை விசாரிக்க சொல்கிறார், உன்னை நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். போது நமக்கு உருவாயிலே கடற்பட போது இல்லை, கஷ்டப்படும் போது நமக்கு உருவாயிலே கடற்பட போது அதை தீர்ப்பதில்லை. உலகத்தின் தெய்வங்கள் சொல்வதில்ல சொன்னாங்க, இயேசு ஒருவரே மெய்யான தெய்வங்கள், பாவத்திற்கு சதிக்க வந்த தெய்வங்கள், உன்னை எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க சொல்கிறார், என்னையும் வாக்கியம் சொல்லி நான் அனாதை அல்ல. அவன் சொன்னோம். யார் பெற்ற பிள்ளைகள் மறக்கலாம், பெற்ற தாக்கங்கள் மறக்கலாம், உறவினர்கள் மறக்கலாம், சொந்தவர்கள் இருக்கலாம், ஆனால் உனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தரை வேதம் சொல்லுது, அவர் திரளான ஜனங்களை கண்டு மனமுருகிற தேவன். ஐயா, தியாகத்தை கண்டு சொன்னாராமா, அவனை இடத்தை அழைத்து வாங்கள். வேதம் சொல்கிறது, ஒரு தாய்க்கு ஒரே மகனாய் பிறந்து அவன் மறுத்து அடக்கம் கொண்டு போகப்பட்ட வேளையிலே இயேசு அந்த இடத்துல போய் அவளை பார்த்து நீ அனாதை என்று சொல்லி, நீ அனாதை இல்லை, அந்த மகனை பிரித்து கொடுத்த தெய்வனா உங்க வாழ்க்கையில் அனைத்து தாய்களை தாக்க திரும்பி தருவானா. கஷ்டப்பட போது நமக்கு உதவுவார்கள்.
காரியங்கள் சொல்லியிருக்கிறார். என்னை ஆமென் சொல்றோம். ஆகார் அழுது புலம்பி தவித்த போது ஆகார் சொல்றார், பிள்ளையை செதுக்கியை கலந்துட்டு பிள்ளை சாகிறதை என்னால் பார்க்க முடியல. பல போராட்டம் வாழ்க்கையில் வரும்போது நாம் சொல்றோம், ஐயோ என்னால அதை பார்க்க முடியாது, தூர எடுக்க முடியல, அது என் கண்ணுக்கு காட்டாதீங்க, என்னால தாக்க முடியல, என்னால் அதை தாக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லி பயந்து நடுநிலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு ஒருவர் உன் நாட்டிலே கடந்து வருகிறார். உன்னை நேசிக்கிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர், உன்னை விடுதலையாக்குகிறவர். அவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். அழுத போது வாசிக்கலாம் மீண்டுமாக 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவர் கையில் இருந்த எல்லா பொருட்கள் செலவழிந்து போனாலும் நீங்கள் அனாதை அல்ல, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். இந்த காலகட்டத்துல நம்ம கையில் எல்லாம் செலவழிந்து போனாலும் சொல்ல, என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் கூட கத்திருக்கிறார், என் ஊழியத்தை பாதையை கத்தனை நடத்துவார். யார் வந்தால் மரவெட்டி போனாலும் என்னை அழைத்தவர் என்று இருக்கிறார். உண்மை நேசித்து நான் வாழ்கிறேன், உங்கள் கிருபை தாருவே, உண்மை நான் செய்வார் என்று சொல்லுவேன், உங்கள் கிருபை தாருவே. அழைத்தவரே உண்மை எதிர்த்து பாராட்டினேன், உயிர் விழுந்தவரே உண்மை பல கலக்கங்கள் போராட்டங்கள் வரலாம். ஆனால் எரிய தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தீர்க்கதரிசியாய் உன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். அவர் சொல்லுகிறார், வாசிக்கலாம். எரிய தீர்க்கதரிசி 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்து நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாகவும் கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் அனாதை என்று நீ சொல்லாதே, உன்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்து கொண்டேன். வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புத்தகம் 49ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாயே. ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாரோ? அவர்கள் மறந்தாலும் உங்கள் தாயின் கருவிலே உருவாகும் தோன்றின உங்களை ஒரு நாள் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. தீர்க்கதரிசியை மாத்திரமல்ல, இதை கேட்டுக் கொள்கிற பார்த்துக் கொள்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சீயோனே, கர்த்தர் மறந்துட்டாரா? இன்னைக்கு பல நேரங்களில் இதே இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அழுது கொண்டிருக்கிறோம். அவங்க என்ன மறந்தாலே என்ன வழி பார்க்கல, என்ன வழி செய்யல. அவரா ஐயா, உன்னை கர்த்தர் உன்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை அறிந்து கொண்டவர், உன்னை தெரிந்து கொண்டவர் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிகள் பார்க்கலாம். யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து நான் உங்களை எப்படி தெரிந்து கொண்டேன்? தாயின் கருவிலே தோன்றதுக்கு முன்பதாகவே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நீ எப்படிப்பட்ட குணமுள்ளவன், நீ எப்படிப்பட்ட நிறம் உள்ளவன், நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ என்பதை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை கடந்த மேல உயர்த்துவாங்க என்று சொல்ல முடியும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு செய்யப்படும். சொல்ல முடியும். ஆகாரை பார்த்து ஆண்டவர் கேட்டார், ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் நீ அழுகிறாய் என்று கேட்ட போது என் கையிலிருந்து தண்ணீர் செலவாகி போயிட்டது. அப்போ
அல்ல சொல்லுவாங்க, என்னை காண்கின்றதே நான் என்னை காண்கின்ற தேவனே, நான் அனாதை அல்ல, என்னை ஒருவர் கண்டு கொண்டிருக்கிறார். உன் மேல கர்த்தர் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்றது மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையை கர்த்தர் கவனித்து உங்கள் தப்பு செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்க உலகத்துல நல்ல கவனிங்க, ஒவ்வொரு காரியத்துல ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஒவ்வொருத்தரும் பாதைகளை ஒரு குடும்பத்தை தெரிந்து கொள்கிறார், கண்ணின் பாதைகளை தெரிந்து கொள்கிறார், போராட்டமான வாழ்க்கையை கற்று தெரிந்து கொள்கிறார். ஆனால் 20 முறை வேதாகமத்துல நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை அறிந்து கொண்டேன் வேதாகம் சொல்கிறது. ஆனால் தீர்க்கதரிசி கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாரு. ஆண்டவரே, நான் திருப்புரை, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எப்படி நடப்பேன்? ஆண்டவர் சொல்றேன், நான் உன்னை இன்னைக்கு தெரிந்து கொள்ளவில்லை, நேற்று தெரிந்து கொள்ளல, ஒரு தாயை கருவி உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை நான் பேர் சொல்லி அறிந்து கொண்டேன். உங்களுக்கு என்ன சம்பவித்தது, என்ன நடந்தது சொல்லும் போது ஆண்டவர் அவளுக்கு அந்த வனாந்தரத்தில் ஒரு நீர் ஊற்றை உண்டாக்கினார். ஆமென் சொல்லணும். அநேக காரியங்களை நாம் ஒரே ஒரு வார்த்தையை முடிச்சுருவோம், என்ன ஆண்டவர் மறந்துட்டார், என்ன ஆண்டவர் ஆண்டவர் மறக்கலைங்க. உண்மையை சொல்றேன், என்ன ஆண்டவர் விண்ணப்பம் நடந்ததில்லை, இப்ப என் ஆண்டவர் கைவிட்டார் இல்ல, வேற சொல்ல நீங்க தெரிந்து கொள்ளவில்லை, அவர் தான் நம்மை தெரிந்து கொள்ள. இன்னும் நம்ம சத்தியத்தை தெரிந்து கொள்ளவில்லை, சத்தியத்துடைய வாழ நமக்கு இருந்ததில்லை. இப்ப நான் என்ன செய்யலாம், என்ன மனுஷன் கேட்கிறேன், ஆண்டவரை கேள்வி, இந்த இடத்துல என்ன கோயில் சொல்லி நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எப்படி தெரிந்து கொண்டார்? நம்பர் 1, தாயின் கருவிலே தோன்றும் முன்னே. நம்பர் 2, கண்ணீரின் பாதையிலே கத்த தெரிந்து கொண்டார். 3வது, ஸ்திரீயானவர் தன் பாடங்களை மறப்பார், எல்லாம் மறந்து போவதில்லை, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். கண்கள் மேல உயர்த்தலாமே சொல்ல வேண்டும். வாசிக்கலாமே. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் 3ஆம் வசனத்தை வாசிக்கமா. 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். 4வது, அநாதி சிநேகத்தினாலே கர்த்தர் உங்களை அறிந்து கொண்டார். சொல்ல முடியும். அநாதி சிநேகத்தாலே உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். உன்னை இழுத்துக் கொள்வேன். வேறு சொல்வது, உன்னையும் தோற்றத்துக்கு முன்பதாகவே உன்னையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எத்தனை ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிரச்சனை இறங்கி கொண்டிருக்கிறது. நான் ஒரு அனாதை, நான் ஒரு திக்கற்றவன். வேறு சொல்வது, நான் உங்களை திக்கற்றவனாகிறேன். வேதம் தெளிவாக நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. யோவான் 14 சொல்லப்படுகிற வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவனால் கிடையாது என்று கத்த சொன்னாரே. ஆனால் பல பிரச்சனைகள், பல போராட்டங்களை சந்திக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் சொல்லுகிற ஒரே உண்டு, என் தகப்பன் மறைத்து விட்டார், என் தாய் மறைத்து விட்டார், என் பிள்ளைகள் மறைத்து விட்டார், இன்னைக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை, இனி உலகத்துல சொந்தங்களை சொல்லிக் கொள்ள யாரும் இல்லை, உலகத்துக்கு பேசுறதுக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை இல்லை. கர்த்தர் சொல்றார், நீ அனாதை அல்ல, உன் கூட நான் இருக்கிறேன். சொல்ல முடியும். வாசிக்கலாமே. வெளிப்படுத்தல் 5:6 வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கு 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தார். உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே
கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்ட கர்த்தர் சொல்றார், நீ அனாதை அல்ல, நீ கைவிடப்பட்டவன் அல்ல, நீ புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல, உனக்குள்ளே என் ஆவியின் வல்லமை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். ஒரு மனிதனை உண்டாக்கி அந்த மனிதனுக்கு நாசிலே சுவாச காற்றை உண்டாக்கினான். அம்மா ஆண்டவர் சொல்றாரு, நீ அனாதை அல்ல, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்கிறேன். வாசிக்கலாமே, யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை திக்கற்றவனாக விடேன், உங்களிடத்தில் வருவேன், உங்களிடத்திலே நான் வருவேன், நீங்கள் அனாதை அல்ல. ஆமென் சொல்லுங்க. சீசர்களாம் ஆண்டவர் மறைந்த போது அவரெல்லாம் ஆண்டவர் வரமாட்டார் என்று சொல்லி அவரெல்லாம் பயந்து நடக்கும் போது அவருடைய இல்லத்திலே கர்த்தர் போய் உங்களுக்கு சமாதானம், நீங்கள் அனாதை இல்லை, நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, வானம் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒன்றுமே ஒழிந்து போகாது என்று கர்த்தர் சொன்னாரே. நாம் பல நேரங்களிலே பல வார்த்தைகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை உடைந்து போயிருக்கிற இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், நீங்கள் அனாதை அல்ல. எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து 1ஆம் அதிகாரம் வாசிக்கலாம், 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நல்ல கவனிங்க, உலகம் இருக்குதா, உலகம் போறதா, சொந்தம் போறதா, நீ அவங்களுக்கு பயப்படாத, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உங்களுடனே இருக்கிறேன். கர்த்தர் சொல்லி கர்த்தர் தமது கரத்தை நீட்டி கரத்தை நீட்டி வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். வாசிக்கலாம். அதே 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் உன்னை விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்கும் உன்னை தப்புவதற்கும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ யாருக்கும் பயப்படாத, உன்னை காக்கும்படி நான் தூதருக்கு கட்டளையிடுவேன், நீ அனாதை இல்லை, நீ தனியா போக மனிதன் அல்ல, நீ தனியா நிற்கிற மனிதன் அல்ல, உன் கூட எப்போதும் உன் கூட இடமும் பணம் தூதரை கொண்டு கர்த்தரை காப்பாற்றுவார். உங்களோடு போராடல, உங்களோடு விரோதமாக ஏற்றம் பண்ணல மனிதர்களை கர்த்தரை உடைத்து உங்களோட கர்த்தரை உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். எத்தனை கரங்களை மூடி கரங்களை கண்டு உயர்த்தி அந்த எனக்கு யாரும் சொல்லி நான் கண்டுபிடித்தேன், எனக்கு யாரும் பொதுவரை சொல்லி கண்டுபிடித்தேன், எனக்கு யாரும் விசாரிக்க சொல்லி அழுதேன். ஆனா இன்னைக்கு நான் ஒரு அனாதை அல்ல, என்னை விசாரிக்க இருக்கிறார், என் கண்ணீரை தொலைக்க இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்துக்காக சொல்லி ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு குடியைக்காக சொல்லி ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்தை காத்த ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரே, ஒவ்வொரு தேவையை காத்த சந்திப்பீங்க. இவ்வளவு உதவிகளை ஏற்படுத்த இனிமே ஒவ்வொரு குடும்பத்தை நடத்துகிறாங்க. மதுரைகள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், தாதிகள் மாறட்டும், கஷ்டங்கள் நீங்கட்டும், ஆண்டவரே உபத்திரவங்கள் எல்லாம் மாறட்டும். தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தில் இருப்பதாக என் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.